ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மிஞ்சுடித்தலன். போன வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 119ல வந்து அந்த பையன் வந்து இருக்கிற இடத்துக்கு ஒரு கேரக்டர் வந்து வந்த மாரி நம்மகிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. அதோட சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 120ல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனல்ல வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனு, அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து வரா. அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, "நீ வந்து யாரு?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "போட்டியாளர் பேக் சியோங் சுல்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது இந்த பையனோட பேர் வந்து ஃபேக்கு. ஃபேக் வந்து என்ன சொல்றான்னா, "நர்ஸ் பி நீங்களா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "நர்ஸ் பியா? நான் வந்து அவங்க வந்து இல்ல. ஆனா வந்து என்னோட நேம் சாய். எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து தேவை." அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "எனக்கு தெரியும். பார்க் மோஜின் வந்து தப்பிச்சிட்டாரா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த பொண்ணு சாய் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆமான்னு வந்து சொல்றா. ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "சரி, என்ன வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த வேலையை நான் வந்து பண்ணி கொடுத்தா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, சாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நல்ல ஸ்ட்ரென்த் வந்து உனக்கு வந்து கிடைக்கும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன், ஒரு இடத்துல 2 பேரை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றேன்னா, "நான் உனக்கு வந்து எவ்வளவுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்றது." அப்ப அந்த 2 பேரோட பேரை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. பொண்ணோட நேம் வந்து என்னன்னா, வடக்கு சுங் சுங் பிரதிநிதி சாங் சாங் மீ, 19 வயசு. இன்னொரு பையன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு சுங் சுங் பிரதிநிதி சின் போம் குவாங், 38 ஏஜ். அப்போ வந்து ஃபேக் சியோங் சூல் அந்த இடத்துக்கு வந்து வரான். அந்த 2 பேர் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து வரான். ஃபேக் வந்து என்ன சொல்றான்னா, "உன்னோட ஸ்ட்ரென்த்தில் வந்து இருக்கிற எனர்ஜியை பற்றி நீ கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால இந்த விஷயத்தை வந்து பண்ண வந்து முடியும்." அப்போ ஜாங்மி வந்து என்ன சொல்றான்னா, "ஆமாம், அதுவும் வந்து கரெக்டு தான்." அப்படின்னு சொல்லும்போது, ஜின்பூம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, "எனக்கு இப்போ இந்த விஷயம் வந்து கரெக்டாக வந்து புரியுதுன்னு வந்து சொல்கிறாப்ல." ஃபேக் வந்து என்ன சொல்கிறான்னா, சும்மா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து எந்த நிலையில வந்து இருக்கான்றத நாம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஜாங்மி வந்து என்ன சொல்றேன்னா, "ஓ, நீ வந்து உன்னோட நாள் ஃபுல்லாவும் படிச்சுக்கிட்டே வந்து இருப்ப போல இருக்கு. நீ வந்து ஒரு அறிவாளியா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப ஃபேக் வந்து ஸ்கூல்ல வந்து 5 வாட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்கினத ஜாங்மி கிட்ட வந்து காட்டுறான். இதை பார்த்து ஜாங்மி டென்ஷன் வந்து ஆகுறான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றேன்னா, "ஓகே, சண்டை போட்டதெல்லாம் வந்து போதும். இப்போ நாம சாரியா பாடங்களை பத்தி வந்து பார்ப்போம். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேசிக் பாடங்களை மட்டும் வந்து சொல்லி வந்து தரேன்." அப்ப ஃபேக் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "சரி, ஓகே, உண்மையான டீச்சர் வந்து எங்கே?" அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு அந்த டீச்சர் வந்து டென்ஷன் வந்து ஆகுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒருத்தரை வந்து இன்னைக்கு வந்து பார்க்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபேக் வந்து என்ன கேட்கற அப்படின்னா, யாரை வந்து பார்க்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீன், ஜெயில் கைதி 4972 463 அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஜெயில இருந்து வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து வரான். அப்ப ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீ வந்து சொசைட்டில ஒரு நல்ல மனுஷனா வந்து மாற முடியும்னு நான் வந்து நம்புறேன். நான் சொன்னது வந்து உனக்கு வந்து புரிஞ்சுச்சா?" காங் மன் சுக். அப்ப வந்து காங் வந்து சுத்தி முத்தி வந்து பார்க்கறான். அப்ப வந்து நம்மகிட்ட வந்து ரெஃப்ரி ஃபீய வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "காங் மன் சுக், ஒரு வாட்டி நீ காட் ஆஃப் ஹைஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரன்னரா வந்து இருந்த. இப்ப நீ வந்து தோத்து போனதுனால இப்படி வந்து பார்க்கறதுக்கு வந்து மாறி இருக்கிற. எவ்வளவு கொடுமையா வந்து இருக்குல்ல இந்த விஷயம்." அப்படின்னு வந்து கேட்கும்போது, காங் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீங்க யாரு?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, ரெஃப்ரி ஃபீ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஜே கால் டெக், அவன் வந்து செத்துட்டான். அதுவும் வந்து ஜின்மோரியோட கையால." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப ஜின்மோரிய காங்மன்ஸுக்கு வந்து நினைச்சு வந்து பார்க்கறான். காங் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "அந்த மான்ஸ்டர் மாதிரி வந்து இருக்கிற ஜின்மோரியா?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, ரெஃப்ரி ஃபீ வந்து என்ன சொல்றேன்னா, "அதுவும் வந்து கரெக்ட் தான். உன்னை தோக்கடிச்ச வந்து ஜின்மோரி அதுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் ஹைஸ்கூல் டோர்னமெண்ட்ல வந்து ஜெயிச்சிட்டான். ஜேகல் டக் வந்து டோர்னமெண்ட் அப்பயே வந்து கொல்ல வந்து பட்டான். அது வந்து ஜின்மோரியோட கையால." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நம்ம கிட்ட வந்து ஜின்மோரியா வந்து காட்டுறாங்க. ஜின்மோரி வந்து என்ன சொல்லியிருப்பானா, "உன்னோட பவரை வந்து காட்டு கின்டோ உன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரெப்ரிபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ தோத்து போனதை நினைச்சு கவலைப்பட இப்ப வந்து தேவையில்லை. உன்னோட எதிரி ஜஸ்ட் ஸ்ட்ராங்கா வந்து இருந்தான், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீ வந்து புரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்ன சொன்னான், "ஏ மேண்டோக்கு, நாங்க வந்து இங்க வர்றதுக்குள்ள உன்னை வந்து டாக்ஸியை வந்து கூட்டிட்டு வந்து வர சொல்லி நாங்க வந்து உங்ககிட்ட வந்து சொன்னோம்ல. நீ இன்னும் வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, கேங் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "என்னோட தோல்வி ஒருவேளை வந்து ஏற்கனவே வந்து முடிவு பண்ணப்பட்டதா வந்து இருக்கலாம்." அப்ப இன்னொரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, "நீ வந்து ஒரு சோம்பேறி." அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் பேசின பையன் வந்து என்ன சொல்றான்னா, "அதுவும் வந்து கரெக்டா தான் வந்து சொல்றான்." அப்ப காங்மேன் சுக் மறுபடியும் வந்து பழைய ஆளா வந்து மாறிட்டாப்ல. காங் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "என்னடா வந்து என்ன பார்த்து வந்து சொன்னீங்க? டாக்ஸியை போய் வந்து கூப்பிடுங்கடா." அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு அந்த 2 பசங்களும் அப்போ வந்து பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு தாத்தா ஒரு பையனுக்கு வந்து மசாஜ் வந்து பண்ணி விடுறாரு. அப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, "இப்போ வந்து உடம்பு வந்து பரவாயில்ல." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "மறுபடியும் நீங்க வந்து இங்க வந்து வரணும் மாஸ்டர். நான் வந்து இன்னிலிருந்தே ரிட்டயர் ஆக வந்து முடிவு பண்ணி வந்து இருக்கிறேன்." அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்லுது. அந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு ஜியோலோ மாகாண பிரதிநிதி
லீ அயாங் டான். மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரைட் நீ மறுபடியும் வந்து ஜுன் ஃபேமிலியோட கல்லறை இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, லீ அயாங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் வந்து 2 நாளா வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தவே வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ண நினைக்கிறியோ அத நீ வந்து பண்ணு. என்னோட வாழ்நாள்ல நான் வந்து ஜுன்கள வந்து பார்த்து பொறாமப்பட்டதே வந்து இல்ல. ஆனா, மகள்களோட அவங்களுக்கு வந்து இருக்கிற அதிர்ஷ்டத்த வந்து பார்த்து நான் வந்து பொறாம வந்து படுறேன். ஏய் அதுக்கப்புறம் வந்து நீ மறுபிறவி வாழ்க்கை இப்ப வந்து உனக்கு வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, லீ அயாங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்மகிட்ட வந்து கோகமுடுவ வந்து காட்டுறாங்க. அவரு வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, என்னோட மாஸ்டர் இப்ப வந்து உடல்நலம் வந்து சரியில்லாம வந்து இருக்காரு. நான் வந்து உங்கள வந்து கெஞ்சி வந்து கேட்கறேன். அப்ப இந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து இப்படி வந்து என்கிட்ட வந்து பேச வந்து தேவையில்ல. என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு வந்து கேட்கும்போது, கோகமுடோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மாஸ்டர் ப்ளீஸ் என்னோட மாஸ்டரோட லைஃப நீங்க தான் வந்து காப்பாத்தணும். அப்ப இந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, சரிம்மா யாரு வந்து இவன் அப்படின்னு கேட்கும்போது, லீ அயாங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவரோட மாஸ்டர வந்து நம்மள வந்து பார்க்க வந்து சொன்னாரு. ஆனா வந்து அவருகிட்ட இப்ப வந்து பணம் வந்து இல்லைன்னு அவரு வந்து சொல்றாப்ல. அப்ப கோகமுட வந்து என்ன சொல்றாப்ல, "இப்ப என்கிட்ட ஒண்ணுமே வந்து இல்ல மாஸ்டர். என்னோட உடம்பு மட்டும் தான் என்கிட்ட இப்ப வந்து இருக்கு." அப்ப அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "சரி உன்னோட பேர் வந்து என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, கோகமுட வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "என்னோட நேம் கோகமுடோ. நேம் வந்து காட் ஆஃப் ஹை ஸ்கூல் பிரதிநிதி கோகமுடோ. காங்மான் சுக்கால வந்து தோற்கடிக்க வந்து பட்டவன்." அப்படின்னு வந்து போட்டிருக்கு. மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "உன்னோட மாஸ்டர் உனக்கு வந்து சொந்தக்காரரா?" அப்படின்னு கேட்கும்போது, கோகமுட வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நான் இவர சின்ன வயசுல ரோட்ல வந்து பார்த்தேன். அப்பலேருந்து இவரு என்ன வந்து தூக்கி வந்து வளர்த்த வந்து ஆரம்பிச்சாரு. நாங்க உண்மையாவே வந்து சொந்தக்காரங்க வந்து இல்ல. இருந்தாலும் என்னோட மாஸ்டர் என்கிட்ட வந்து அப்பா மாதிரி வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீ வந்து என்ன நினைக்கிறமா லீ?" அப்படின்னு கேட்கும்போது, லீ அயாங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரோட நிலைமை வந்து இப்ப வந்து மோசமா வந்து இருக்கிறதுனால, அவர டெய்லியும் வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து வர சொல்லலாம். அப்ப மாஸ்டர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "சரி அவங்கிட்ட போய் வந்து இத பத்தி வந்து சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, லீ வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சரி சார்ன்னு" வந்து சொல்றாங்க. அப்ப மாஸ்டர் மறுபடியும் வந்து என்ன சொல்றாப்ல, அத வந்து சரியா பண்ண சொல்லி, அவன்கிட்ட நீ வந்து மறக்காம வந்து சொல்லிருன்னு வந்து சொல்றாப்ல. கோகமுட வந்து என்ன சொல்றாப்டின்னா, இந்த உதவிய நான் எப்பயுமே வந்து மறக்க மாட்டேன் மாஸ்டர். அப்ப லீ அயாங் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாங்க நீங்க வந்து இப்படியே இருந்தா பேஷண்ட்டுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லாம வந்து இன்னும் வந்து போகும். ப்ளீஸ் இந்த வழியா வந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது, கோகமுட வந்து சரி ஓகேங்கன்னு வந்து சொல்றான். நெக்ஸ்ட் சீன் ஒரு வார்மார்ட் கடையில வந்து ஒரு கடைக்கார பையன் வந்து என்ன சொல்றான்னா, ப்ளீஸ் மறுபடியும் இங்க நீங்க வந்து வரணும். நாங்க இந்த டவுன்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து தரோம். பிசினஸ் பண்ணதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு அங்கிள் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மேனேஜர் உங்க பையன் இப்போ வந்து ஆளே வந்து மாறி நல்லா வந்து வேலை பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அவர் அந்த சண்டையில வந்து தோத்து போனதை நினைச்சு நான் வந்து அப்போ வந்து கவலைப்பட்டேன். ஆனா அவர் இப்போ அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு. அப்ப மேனேஜர் வந்து ஆமானது சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அந்த பையன் வந்து வெல்கம் வெல்கம்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கிறான். அப்போ ஒருத்தர் அந்த பையன்கிட்ட வந்து பேசுறாப்ல, நீ வந்து மாறிட்டியா குயும் குய் அப்படின்னு கேட்கும்போது இவரோட பேரையும், அந்த பையனோட பேரையும் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ரெப்ரி பி. அதுக்கப்புறம் வந்து தெற்கு சுங் பிரதிநிதி குயும் கியூ. கியூம் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "என்ன வந்து மன்னிச்சிருங்க. ஆனா இனிமே நான் நார்மலா வந்து இருக்கறதுக்கு வந்து முடிவு வந்து பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு வந்து நீங்க வந்து கிளம்புங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னோட மைண்ட நான் வந்து மாத்திக்க போறது வந்து இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரெஃப்ரி பி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "இந்த விஷயத்த விட்டு விலகி போறியா? அட்வென்ச்சர், பயணம், ரிஸ்க், எஸ்கேப் அதுக்கப்புறம் வந்து புரட்சி." அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அந்த பையனா கியூம் வந்து ஷாக் ஆகுறான். கியூம் வந்து என்ன சொல்றான்னா, புரட்சியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரெஃப்ரி பி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். புரட்சி தான். அப்ப கியூம் வந்து சேஞ்ச் ஆகுறான். கியூம் வந்து என்ன சொல்றான்னா, புரட்சி, அழிவு, குழப்பம், அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல், வயலன்ஸு, ஹிஸ்டரி, எஃபர்ட், பேஷன், ஹோப், லவ், அதுக்கப்புறம் வந்து வாரு, கொலை, அதாவது மர்டர், அதுக்கப்புறம் வந்து புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆளே வந்து மாறுறான். ரெப்ரி ஃபீ வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்டுபிடித்தல் கம்ப்ளீட் வந்து செய்யப்பட்டது. அப்பதான் நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. தெற்கு சுங் குயும் கியூ வந்து சைக்கோவா வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாம் வந்து விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அங்கிள் வந்து மேனேஜர்ன்னு வந்து கூப்பிடுறாப்ல. நெக்ஸ்ட் சீன் ஒரு பில்டிங் இடத்துல 3 பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்றான்னா, "டேய் யார்றா நீ? எப்ப வேணாலுமே வந்து பாஸ போய் வந்து பார்க்கலாம்னு உன்னோட மனசுக்குள்ள நீ வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கியா? அங்க என்னடா வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ஆமா உனக்கு வந்து என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் வந்து என்ன சொல்றான், "இந்த 6 கிம்டு சிக் எனக்கு வந்து உன்னோட உதவி வந்து தேவை." அப்படின்னு சொல்லும்போது, அவனோட பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. ரெஃப்ரி எஸ். கிம் வந்து என்ன சொல்றாப்ல, "நீயா? நீ அந்த சங்சிகோ தாத்தாவோட சீடன் தானே? என்ன அடிச்சவன் வந்து நீதானடா?" அப்படின்னு சொல்லும்போது, இவனோட பேரை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. த 6 ஃபைட்டர் கிம் டு சிக்
கிம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "ஆனா நான் உன்ன பத்தி வந்து தப்பா வந்து கேள்விப்பட்டேனே. இப்ப நீ வந்து சண்டைக்கு பதிலா என்கிட்ட இப்ப ஹெல்ப் கேட்டு வந்து வந்திருப்ப போல இருக்கு. உன்னோட மாஸ்டர் இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காரா? அவரு உன்ன பத்தி ரொம்ப வந்து பெருமை வந்து படுவார்ல?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த ரெப்ரியஸ் வந்து என்ன சொல்றான்னா, "நீ சொல்ற மாதிரி அந்த விஷயம் வந்து இல்ல. இந்த டைம் நாம வந்து ஃபைட் பண்ணி வந்து ஆகணும். ஆனா எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படுது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் வந்து பண்ணு." அப்படின்னு வந்து சொல்லும்போது, கிம் வந்து என்ன சொல்றான்னா, "ஹெல்ப்பா? எதுவா இருந்தாலும் வந்து சரி, என்னோட கண்ண வந்து பறிச்ச டீச்சரோட ஸ்டூடண்ட் ஸ்கில்ஸ நான் இப்ப வந்து உன்கிட்ட இருந்து வந்து பார்க்க வந்து ஆசைப்படுறேன்." அப்ப வந்து ரெஃப்ரியஸ் வந்து என்ன சொல்றேன்னா, "என்னோட மாஸ்டர் உன்கிட்ட வந்து தோத்து போனதுக்கு வந்து காரணம், ஜின்டேஜின் கூட அவர் வந்து ஃபைட் பண்ணி டயர்ட் ஆனதுனால தான்." அப்ப கிம் வந்து என்ன சொல்றான்னா, "உங்களோட தோல்விக்கு இப்படி வந்து சாக்கு போக்கு வந்து சொல்றத வந்து பார்த்தா, நீங்க என்னமோ தெருவுல வந்து சண்டை போடுறவங்க மாதிரி வந்து இருக்கீங்க. இந்த உலகம் திறமையால மட்டும் தான் வந்து ஆள வந்து படுது. நீ உன்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து நல்லா பேச மட்டும் தான் வந்து கத்து வச்சிருக்கிற." ரெப்ரியஸ் வந்து என்ன சொல்றேன்னா, "நான் இப்ப வந்து போயிட்டு அப்புறமேல வந்து வரேன். நல்லா வந்து யோசனை பண்ணி வந்து பார்த்துட்டு பதில் வந்து சொல்லு." அப்படின்னு வந்து சொல்லும்போது, கிம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, டோங்சோ அப்படின்னு வந்து சொல்லும்போது, டோங்சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அண்ணான்னு வந்து கூப்பிடுறாப்புல. கிம் வந்து என்ன சொல்றான்னா, அவனோட தலைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தராங்கன்னு உனக்கு வந்து தெரியுமா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, டோங்சோன்னு வந்து சொல்றப்படுறவர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, $100 பில்லியன் வந்து தராங்கன்னு வந்து சொல்றாப்புல. கிம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, 100 பில்லியனா? அப்படின்னு வந்து சொல்லும்போது, டோங்சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "நீ வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிற? அவன பத்தி நீ இப்ப வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணு." அப்படின்னு வந்து சொல்லும்போது, அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 120 வந்து முடிஞ்சு ஃபினிஷ். அடுத்த வீடியோவான இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 121ல வந்து நான் வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோல.